உங்க அப்பா சித்தி சொல்றத கேட்டு எனக்கு எதிரா நீ சாட்சி சொன்ன, நான் யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டேன், கொன்னே போட்டுருவேன். என்னை பத்தி தெரியும்ல. இப்ப அம்பாட்டில் நடக்கிறது ஒரு நெருப்போட விளையாடுற விளையாட்டு திருமேனி. அருண் வேலைக்கு போகலான்னு நினைச்சாலும் இந்து அவங்கிட்ட நெருங்கி பழக நினைக்கிறா. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழவே கூடாது. அதுக்கும் நீங்க தான் மனசு வச்சு ஏதாவது பண்ணணும். அவர் நம்ம வீட்டுக்கு வந்து ஹோமம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அவர் ஓகே சொல்லிட்டாரா? ஆமா, அடகு வைக்கிறதுக்கான நகையெல்லாம் நீ எடுத்து வச்சிட்டல. தங்க நகையை காணோம். என்ன? நகையை எடுத்துட்டு போயிட்டாங்க. யார் எடுத்துட்டு போனாங்க? என் அப்பாவும் சித்தியும். 4 நாளைக்கு நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு பதிலா இன்னொரு 4 நாட்களை கம்பெனி நமக்காக கொடுத்துருக்கு. நைனிட்டாலுக்கு சேர்ந்தே போகலாம். நீ போறதுக்கு ரெடி ஆயிர. அது நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம்தாப்பா. கொஞ்சம் லேட் ஆனாலும் உனக்கு செய்யணும்னு தோணுச்சுல்ல. அருண், எப்போ நைனிடாலுக்கு போறதா பிளான் பண்ணிருக்க? அது நாளைக்கே கிளம்பலான் இருக்கோம். அருண், நீ இப்பதானே ஒரு ட்ரிப் முடிச்சுட்டு வந்திருக்க, உடனே எதுக்காக இன்னொரு ட்ரிப்புக்கு ரெடி ஆகுற? அதானே சுபத்ரா அத்தை, மாமாக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஒரு ட்ரிப்புக்கு போனா உடம்பு சரியில்லாம போயிடும். ஹே, எனக்கு எந்த டயர்டும் கிடையாது. இருந்தாலும் உடனே இந்த ட்ரிப்புக்கு போகாம இன்னொரு நாள் மாத்தி வச்சிருக்கலாம்ல. ராதிகா, அவன் தான் டயர்டா இல்லேன்னு சொல்றான்ல, அப்புறம் எதுக்கு இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ண பாக்குற? அருண், இந்த டயர்ட்ல நீ இந்துவோட கட்டாயம் போய் தான் ஆகணுமா? அம்மா, இது கம்பெனி எனக்கு கொடுத்த ஃப்ரீ கிஃப்ட்டுமா. போகலான்னா நமக்கு தானே நஷ்டம். அப்படின்னா இந்துவோட போக நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா, முடிவு பண்ணியாச்சு. அப்படின்னா மாமா, நானும் இது வரைக்கும் நைனிட்டாலையும் போனதே இல்ல, மாதிரியும் போனதே இல்ல. எங்களையும் கூட கூட்டிட்டு போறீங்களா? அதுவும் நல்ல விஷயம்தான். மாதுரியும் அபியும் கூட இருந்தாங்கன்னா இந்துவும் ஹாப்பியா இருப்பால. சிங்கப்பூர் போகும்போது இவ அடம்பிடிச்சு கூட போனதுனால என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இவளும் மாதுரியும் கூட போறதுல உங்களுக்கு என்ன அத்தை? அம்மா, அந்த சிங்கப்பூர் ட்ரிப் போன மாதிரி அபியும் மாதிரியும் இந்த முறை போக முடியாது. ஏன் அப்படி? அருணுக்கு கிடைச்சிருக்க அந்த ட்ரிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு மட்டுமானது, வேற யாரும் போக முடியாது. அப்புறம் எதுக்கு அபி நீ ட்ரிப்புக்கு போகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்க? அருண், நீ இந்த ட்ரிப்பை போஸ்ட்போன் பண்ணலாம்ல. சாரிம்மா, நான் இந்த விஷயத்தை ஏற்கனவே இந்துக்கிட்ட சொல்லிட்டேன். போகிறதுக்கு அவ ரெடியா வேற இருக்கா. நீ எதுக்கு அவகிட்ட சொன்ன? நீ மறைச்சிருக்கலாம்ல. எதுக்காக நீ இப்படி எல்லாத்துக்கும் அவசரப்படுற? இந்த கல்யாணத்தோட காரணம் என்னன்னு உனக்கு தெரியும்ல. நான் எதுக்கு இதை இந்துக்கிட்ட சொன்னேன்னா என் குற்ற உணர்ச்சினாலதான். எதுக்காக நீ இப்படி ஃபீல் பண்ற? இப்ப நீ என்ன குற்றம் செஞ்சுட்ட? குற்றம் தானே நான் செஞ்சிருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பலியாடிக்கிட்ட காட்டுற அன்பாவது நான் இந்துக்கிட்ட காட்ட வேண்டாம்? இல்லனா கடவுளோட கோர்ட்ல நான் தண்டிக்கப்படுவேன். நானும் ஒரு மனுஷன் தானே. அருண், நீ அப்படி யோசிச்சதுல தப்பே இல்லை. ஷெனாய் குடும்பத்துல பிறந்த ஆம்பளைங்க இப்படித்தாண்டா யோசிக்கணும். அத்தை, நீங்களும் பார்வதியும் சேர்ந்துதான் இவன் இப்படி கெடுத்திருக்கீங்க. பல விஷயத்த நான் பாத்துட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி நீங்க என்னதான் பிளான் வச்சிருந்தாலும் சரி, அது நடக்க போறதே இல்ல. தேவையில்லாம எதுக்கு இப்படி ஒரு டிஸ்கஷன்? அத்தை, அருணும் இந்துவும் நைனிடாலுக்கு போறதுனால இங்க ஒன்னும் பூகம்பம் வந்துடாதுல்ல. இவன் மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல. அப்படி நம்பிக்கை இருக்கிறதுனால தானே இவனுக்கு அப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க. அப்புறம் எதுக்காக நீங்க எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறீங்க? அண்ணா போதும், நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் வரேன். நீ பேசுறதெல்லாம் கேட்கும் போதே எனக்கு அப்படியே கோவமா வருது. உண்மையை சொன்னா உனக்கு கேட்டி கோவம் வருது. அனந்தா, சரி சரி, இந்த விஷயத்த பேசி நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. அருண், நீ இந்த ட்ரிப்ப இங்க என்ன பிரச்சனை? என்னங்க, ஏதாச்சும் பிரச்சனையா? சேச்சே, இங்க என்ன பிரச்சனை? அம்மாடி, இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. நீயும் அருணும் நாளைக்கு நைனிடால் போற விஷயத்த பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம்.
போங்க நீங்க. என்கிட்ட மட்டும் யாருக்கிட்டயும் சொல்லாதன்னு சொன்னீங்க. ஆனா கடைசியில நீங்களே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டீங்களா? அபி, அத்தை, சின்ன அத்தை, நானே உங்க எல்லார்கிட்டயும் சொல்லலான்னு அவர்கிட்ட சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. இப்ப எதுக்கு மன்னிப்பு கேக்குறேன்? அதான் போக முடிவே பண்ணிட்டீங்க. சுபத்ரா, உன்னோட முடிவு என்னன்னு இந்து கிட்ட சொல்லு. இந்துவும் சேர்ந்து தானே முடிவு பண்ணணும். இதுல நான் என்ன சொல்றது? இவனோட சேர்ந்து இந்துக்கு ட்ரிப் போகணும்னு ஆசையா தானே இருக்கும். மருமகளே, சந்தோஷமா போயிட்டு வா. அருண், ரொம்ப தூரம் டிராவல் பண்றீங்க. இந்துக்கு இந்த மாதிரி லாங் டிராவல் போனது இல்லைல்ல. நீ அவளை நல்லபடியா பாத்துக்கோ, சரியா? என்னங்க, நாம நாளைக்கு தானே கிளம்புறோம். நான் போய் பார்வதி அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். சரி. பாருங்க, அவங்க போகட்டும். இந்த விஷயத்தை பத்தி இனி பேசி வீட்டோட அமைதியை கெடுக்க வேண்டாம். அருண், ஆல் தி பெஸ்ட். நீங்க இந்த அளவுக்கு வீக் ஆவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளை வச்சே இந்த ப்ரோக்ராம நீ கேன்சல் பண்ணுவேன் நான் எதிர்பார்த்தேன். எதுக்குத்த நீங்க அவங்களுக்கு இந்த ட்ரிப்புக்கு சப்போர்ட் பண்றீங்க? போக நான் பர்மிஷன் கொடுத்ததுக்காக அவங்க கண்டிப்பா போகணுமா என்ன? நாளைக்கு 2 பேரும் இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது. என்னங்க, நாளைக்கு நாம நைனிடால் போறதுல இங்க யாருக்காச்சும் பிரச்சனையா? என்ன பிரச்சனை? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படி இருந்தா கூட நீ அதை மெயின் பண்ணாத. இல்ல, ராதிகாத்தை ஏதோ சொன்னாங்க. அதான் அம்மா நம்மள போகலான்னு சொல்லிட்டாங்கல்ல. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. உன் விஷயத்துல முடிவு பண்ண வேண்டியது நான் தான். அப்படி எதுவும் முடிவு பண்ண முடியலனா நான் எதுக்கு புருஷன் இருக்கேன் சொல்லு. அப்படி இங்க என்னதாங்க நடந்துச்சு? ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல இந்தோ. நான் இதை ஜஸ்ட் பொதுவா சொன்னேன், அவ்வளவுதான். நான் ஒரு விஷயம் சொன்னா நீங்க கேப்பீங்களா? நீ முதல்ல என்ன விஷயம்னு சொல்ல. நான் எனக்கு தோன்றத சொல்றேன். இப்படி சொல்றேனேன்னு நீங்க கோச்சுக்காதீங்க. இந்த வீட்ல இருக்க யாருக்குமே பிடிக்கலனா நம்ம இந்த டூரை கேன்சல் பண்ணிடலாமே. ஏய் இந்து, எதுக்கு இப்போ டூரை கேன்சல் பண்ணணும்னு சொல்ற? அதெல்லாம் இப்போ தேவையே இல்லை. என்னங்க, நீங்க இன்னைக்கு தானே பெங்களூர் போயிட்டு வந்திருக்கீங்க. அதனால நாளைக்கு மறுபடியும் ட்ரிப்பு கிளம்புனா இங்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? நான் உங்க ஹெல்த்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கலன்னு தானே சொல்லுவாங்க. என்னுடைய ஆரோக்கியத்தை பத்தி இப்ப கவலைப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. என்னங்க, நாம இன்னொரு நாள் போலாமே. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு லக்கி ஆஃபர் கிடைக்குமா? நீ இப்ப திடீர்னு ஏன் இப்படி சொல்ற? யாராவது உன்னை பார்த்து போக வேண்டாம்னு சொன்னாங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்து அவங்களோட டயர்ட்னஸ் தீர்றதுக்கு முன்னாடி நான் உங்களை கூட்டிட்டு மறுபடியும் ஊரை சுத்த போயிட்டேன்னு மற்றவங்க சொல்லக்கூடாதுல்ல, அதுக்காக தான் அப்படி சொன்னேன். இந்து, அதை பத்திலாம் நீ யோசிக்காத. சிங்கப்பூர் போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ண பிறகு லாஸ்ட் மினிட்ல நம்மளால போக முடியல. அதனால இந்த ட்ரிப்பை நம்ம போயே ஆகணும். அம்மா ஓகே சொல்லிட்டாங்கல்ல, இனி யார் என்ன சொன்னாலும் கவலை வேண்டாம். நாளைக்கே நம்ம கிளம்ப வேண்டியதான். அப்ப சரிங்க, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எல்லாமே உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். ஐயா, இந்துவா? வணக்கம் ஐயா. என்னம்மா இதெல்லாம்?
இதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா. நானே உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அப்படியா? எனக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்த உங்க பெரிய மனசுக்கு நன்றி சொல்லலான்னு. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நான் சொன்னம்மா. ஆனா உன்னுடைய அழகுனால தான் இந்த வாழ்க்கையே உனக்கு கிடைச்சிருக்குமா. அதனால தானே அருண் ஷனாய் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னா. இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கியாம்மா? சந்தோஷமா இருக்கையா. இந்த வீட்ல எல்லாருமே என் மேல அன்பா இருக்காங்க. என்ன மாதிரி ஏழை பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர மத்த வீடுங்க மாதிரி எந்தவித பாரபட்சமும் இங்க இருக்க யாருக்குமே இல்ல. எல்லாம் நல்லதுக்கு தான்மா. ஆமாடி, உன்னை நான் குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். உன்னோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து நானும் வழியில துடிச்சிருக்கேம்மா. அதனால தான் இப்படி ஒரு சம்பந்தத்தோட அம்பாட்டாளுங்க வந்த போது உன்னை பத்தி எடுத்து சொன்னேன். பால் வியாபாரத்தை வச்சு எவ்வளவு நாள் தான் நீ வாழ முடியுமா? ஆயுள் முழுக்க சம்பாதிச்சா கூட இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு கிடைக்குமா சொல்லு? எனக்கு எல்லாமே தெரியும் ஐயா. உங்க நல்ல மனசால தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. நீங்க எனக்கு கடவுள் மாதிரி, தெய்வம். ஐயா, நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? அது அது வந்துமா, சுபத்ரா மேடம் தான் என்னை இங்க வர சொன்னாங்க. ஒரு சில விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருந்தது. எல்லாரும் உள்ள இருக்காங்களாம்மா? எல்லாருமே இருக்காங்கய்யா, நீங்க வாங்க. சரிம்மா. நீங்க வரேன்னு சொல்லாம திடீர்னு வந்திருக்கீங்க. என்ன விஷயங்கிறத சொல்லலாமே. நானா இங்க தேடி வரலம்மா, நீங்க தான் என்னை இங்க வர சொல்லி இருக்கீங்க. அப்படிதானே சுபத்ராமா? ஆமா ஆமா அத்தை, நான் இவரை வீடு வரைக்கும் வந்துட்டு போக சொல்லியிருந்தேன். அதனாலதான் இவர் வந்திருக்காரு. இவரை எதுக்கு இப்ப நீங்க அவசரமா வர சொல்லிருக்கீங்க? அது வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்தோட ஆசைப்படி இங்க ஒரு ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இவரு நம்ம பூசாரி தானே. ஹோமத்தை நடத்துறத பத்தி பேசறதுக்காக தான் நான் இவரை வர சொன்னேன். சுபத்ரா, அந்த ஹோமத்தை வீட்ல நடத்த வேண்டான்னு நீ தானே சொன்ன? அத்தை அப்படி சொல்லவே இல்லையே. யோசிச்சுட்டு என்ன செய்யலாம்னு சொல்றேன்னு தானே சொன்னாங்க. எது எப்படியோ இந்து சொன்ன ஹோமத்தை வளர்க்கறது தான் எங்களோட விருப்பமும். அந்த ஹோமம் நடக்காம போச்சுன்னா இந்தோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? இந்துலேக்கா ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணுமா. உன் மேல பாசத்தை பொழியறதுக்கு எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. வேண்டான்னு நினைச்ச மிருத்யுஞ்சய ஹோமத்தை மறுபடியும் செய்யலாம்னு நினைச்ச அத்தை கிட்ட எனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஐயா, நீங்க தலையிட்டதுனால அந்த ஹோமத்தை நீங்களே நடத்தி தோஷ பரிகாரத்தை செய்யணும். அத பத்தி யோசிச்சு பேசதானமா நானே இங்க வந்திருக்கேன். இந்த வீட்டு வாசப்படிய மிதிச்ச உடனே பரிகாரம் என்னன்னு என் மனசுக்குள்ள வந்துருச்சு. நான் இங்க வந்ததுல இந்த வீட்டோட வாஸ்து சாஸ்திரம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். என்ன சாமி, வாஸ்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? தகராறா? இந்த வீட்டோட வாஸ்து அமைப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. வாஸ்து சரியா இருக்கிற வீட்டுல மிருத்யுஞ்சப ஹோமம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. எதுக்கையா நீங்க அப்படி சொல்றீங்க? அத நான் விவரமா சொல்றேம்மா. வீட்டுல வேற ஏதாவது தோஷம் இருந்தா மட்டும் தோஷ பரிகாரம் பண்ணா போதும். மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்துற அளவுக்கு இந்த வீட்டுல எந்த ஒரு தோஷமும் இல்ல. அதை வச்சு பார்க்கும்போது ஹோமம் நடத்தணுமான்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜோஷியரையா, இந்து அப்படி ஒரு ஹோமம் பண்ணணும்னு நினைச்சதுக்கு வேற எதுவும் காரணம் இல்ல. இந்து இங்க வந்ததுல இருந்தே சில விபத்துகள்லாம் நடந்துகிட்டே இருந்தது. அப்படி ஒரு ஆபத்து இருந்தாலும் அது இந்துக்கு வராது. இந்த வீட்டுல மத்தவங்களுக்கு வேணா வரலாம். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஆபத்து ஏற்பட்டது எனக்கு தான் ஐயா. முதல்ல கார் ஆக்சிடென்ட், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன். உண்மையிலேயே ஒரு மிருத்யுஞ்சய ஹோமம் தேவைப்படுறது இவளுக்கு தான். அதனால தான் அந்த ஹோமத்தை எல்லாரும் சேர்ந்து நடத்தணும்னு நான் கேட்டேன். இனிமே அந்த ஹோமம் தேவையில்லைன்னு ஜோஷியரே சொல்லிட்டாருல்ல. இங்க இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கல்ல,
அது என்னது? நேத்து சுபத்ராமா என்னை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே நான் பிரசன்ன ஜோதிடம் பார்த்தேன். இங்க இருக்கிற எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இந்த வீட்டில் அதிக அளவில் தோஷங்கள் நிறைஞ்சிருக்கிறது யாருன்னா அருணோட ஜாதகம்தான். ஐயா, அவருக்கு அப்படி என்ன தோஷம்? கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க அருணோட ஜாதகத்தை பாத்தீங்கல்ல, அப்பயே உங்களுக்கு இதெல்லாம் தோணல? அப்பவே நான் இந்த கல்யாணத்துல ஒரு தோஷம் இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த தோஷத்துக்கான பரிகாரம் என்ன செய்யணும்னு சொல்லுங்களேன். பரிகாரம் இருக்கு. ஆனா அதுக்கு அருணோட மனைவியான இந்துலேகா கையில தான் இருக்கு. இந்து என்ன பண்ணணும் சொல்லுங்க, அவ உடனே செஞ்சிருவா. நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. ஆமா ஜோசியரையா, இந்து அருணுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா இல்லம்மா? ஐயா, நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. அவருக்காக நான் என்ன வேணா செய்வேன். எனக்கு அந்த பரிகாரத்தை உடைச்சு சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தாமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, மனசுக்குள்ள இருக்கிற பரிகாரத்தை சொல்லலைன்னா உங்களுக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். அது எந்த மாதிரியான பரிகாரமா இருந்தாலும் அதை நீங்க தாராளமா சொல்லுங்க. சொல்றேன். ஆனா இந்துலேகாவோட மனசு கஷ்டப்படக்கூடாது. இந்துலேகாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்ததை வச்சு பார்க்கும்போது நீங்க கணவன் மனைவியா வாழற வாழ்க்கைய கொஞ்சம் தற்காலிகமா தள்ளி போடணும். அது எதுக்காக ஜோசியரே? காரணம் இருக்கு. அதெல்லாம் இப்ப சொல்லக்கூடிய காரணங்களா இல்ல. இந்துவும் அருணும் ஒரு 6 மாச காலங்கள் கணவன் மனைவியா வாழாம இருந்தாங்கன்னா அருணுக்கு இருக்கிற எல்லா தோஷங்களும் போயிடும். இது உண்மை. அண்ணா ஐயா, அது சரியா இருக்கும்னு எனக்கு தோணவே இல்லை. மாமாவால இந்துவை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. மனசளவுல அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்காங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இனி முடிவு பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க தான். ஐயா ஜோசியரே, இந்துவும் அருணும் சேர்ந்து நாளைக்கு நைனிடாலுக்கு அவங்க மட்டும் தனியா ஒரு ட்ரிப்புக்கு போலான்னு இருந்தாங்க. அந்த ட்ரிப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லல. அந்த ட்ரிப்பை தள்ளி போடுறது தான் நல்லது. இல்லன்னா ஏதாவது ஆபத்து வரும். அருணோட தோஷம் போற வரைக்கும் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. அதுக்காக அவங்க 2 பேரும் வேற வேற வீட்டுல தங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வீட்டுக்குள்ளேயே தங்கிக்கலாம். ஆனா கொஞ்சம் பிரிஞ்சுதான் வாழணும். அதான் நல்லது. சாமி, இதை தவிர வேற எதுவும் பரிகாரம் இல்லையா? வேற வழியே இல்ல. இதுதான் சிறந்த பரிகாரம். 6 மாசம் ஜாக்கிரதையா இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இங்க வரப்போகுது. 6 மாசம் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டாங்கன்னா வரப்போற வாழ்க்கை அமோகமா அவங்களுக்கு அமைஞ்சிரும். இந்த ஜோசியம் ஜாதகத்தை நம்பினா மட்டும் இந்த பரிகாரத்தை நீ பண்ணா போதும். நம்பிக்கை இருந்தா பண்ணு, இல்லைன்னா உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாழ்ந்துட்டு போங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். எல்லாம் நீங்க சொன்னபடியே நடக்கட்டும். வரேன். அவரு இந்துவோட மனசுல ஆணி அடிச்சுட்டு போன மாதிரி ஆயிடுச்சுல்ல. 6 மாசமா மாமாவோட எந்த ரிலேஷனும் இல்லாம நீ எப்படி வாழ போற இந்து? அது நான் அதுக்கு என்னன்னு சொல்றது? ரொம்ப கஷ்டம். பூசாரிய வர சொன்னது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இந்து. நீங்க 2 பேரும் அதை இதுன்னு சொல்லி அவ மனசை காயப்படுத்தாதீங்க. இந்து, நீ உள்ள போமா. வாடி, நம்ம போலாம். பார்வதி, இந்த விஷயத்தை நினைச்சு மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஊருக்கு போறதும் நின்னு போயிடுச்சு. இத அருண் ஒத்துக்குவானா? இத அருண் எப்படி ஏத்துப்பான்னு எனக்கு தெரியலையேம்மா. சொன்னது பெரிய விஷயமாச்சே.
அதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? நடக்கிறது நடக்கட்டும். கடவுளே காப்பாத்து. நீ இங்கேயே வந்து நின்னுட்டு இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? என்ன விஷயம் அபி? வேற ஒன்றும் இல்லை. உன்னை பார்த்து ஒரு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தோ உன்னோட இந்த நிலைமையை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்தோ உன் இடத்துல நான் இருந்திருந்தேன்னு வைய, அழுது அழுது செத்தே போயிருப்பேன். அப்படி அழுது அழுது சாகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? என்ன நடந்து போச்சுன்னு கேக்குற? இந்தோ நீ கவலையா இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா நீ அதை வெளியே காட்ட விரும்பலல்ல. நீங்க ட்ரிப்புக்கு போறீங்கன்னு கேள்விப்பட்டப்போ நான் நிஜமா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சாமியார் வந்து இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போடுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஜோசியர் ஐயா சொன்னதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? அவர் சொல்ற பிரச்சனைக்கான பரிகாரத்தை ஊர்ல இருக்க எல்லாருமே நம்புவாங்க. உன்னோட இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னா இதெல்லாம் மைண்ட் பண்ணிருக்கவே மாட்டேன். இப்ப என்னாச்சு பாரு. நீங்க ட்ரிப்புக்கு போகலான்னு போட்ட பிளான் கேன்சல் ஆனது மட்டும் இல்லாம அடுத்த 6 மாசத்துக்கு நீயும் மாமாவும் ஒன்னா இருக்க முடியாது. இது எப்படி முடியும் சொல்லு? நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தீங்கன்னா மாமாவோட உயிருக்கே ஆபத்து வந்துரும்ல சொன்னாரு. மாமாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி விஷயத்த நீ செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். மாமா இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒதுக்கி தள்ள பார்த்தாலும் நீ அதெல்லாம் ஒத்துக்காத. நீதான் மாமாக்கு இந்த விஷயத்த பக்குவமா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நான் முயற்சி பண்றேன். நல்ல வசமா மாட்டிக்கிட்டான். இனி அவ சாகுற வரைக்கும் அருண் மாமாவோட சேர்ந்து ஒரு மனைவியா அவளால வாழவே முடியாது. இனி நான் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். உனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமே? எதுக்கு? அருண் இந்துவோட ப்ரோக்ராமை கேன்சல் பண்றதுக்கு அவரு இங்க வந்தாருல்ல, அன்னைக்கு மாதிரி நீ இந்துவோட பாஸ்போர்ட்டை எரிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லைல்ல. என்ன சித்தி பேசுறீங்க நீங்க? நான் எதுக்காக அவ பாஸ்போர்ட்டை எரிக்கணும்? நான் அப்படிலாம் செய்யறவ கிடையாது. அபி, நீ ஏன் கிட்ட பேசி சமாளிக்கலான்னு நினைக்காத. இந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ற எல்லா விளையாட்டையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். யாருக்கும் தெரியலங்கிற நினைப்போட நீ செய்யற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியுங்கிற விஷயத்த நீ மறந்துடாத. சித்தி, எனக்கு எதுவும் தெரியாது. இந்துவோட பாஸ்போர்ட்டை நீதான் எரிச்சு சாம்பல் ஆக்கணுங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. நீதான் இந்த விஷயத்த செஞ்சேன்னு இந்துவுக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாரு. நீ செஞ்ச முட்டாள்தனமான காரியத்துக்கு ஒன்னுக்கே உன்னை 4 ஆற விட்டு இருந்திருக்கணும். இப்ப அவர் இங்க வந்து பேசிட்டு போனதும் எல்லாம் நீ ஆசைப்பட்ட மாதிரி ஆயிடுச்சுல இந்து அருணோட வாழ்க்கையும். இல்ல, நான் புரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அக்கறை ஏன் மேல இருக்கா இல்ல 6 மாசத்துல சாக போற அந்த இந்து மேல இருக்கா? அவளுக்கு மட்டும் எதுக்காக நீங்களும் பாட்டியும் மாறி மாறி சப்போர்ட் பண்றீங்க? அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? நாளைக்கு சாக போறவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குன்னு கேக்குறேன். ஒரு ஆளோட மரணத்தை முடிவு பண்ண மேல ஒருத்தர் இருக்கான், அது தெய்வம். மனுஷங்களுக்கு அதுக்கான அதிகாரம் கிடையாது. அந்த பேரை சொல்லி இங்க இருக்கிறவங்க செஞ்சு குவிக்கிற கேவலமான சதி வேலைகளையும் எல்லாத்தையும் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இந்து, இந்த ட்ரெஸ் உனக்கு அம்சமா இருக்கும். நாளைக்கு போகும்போது நீ இதையே போட்டுக்கோ. கொஞ்சம் மாடர்னா இருக்கணும்ல. இதுதான் நீ நைனிடால்ல போட வேண்டிய ட்ரெஸ். இதுலயே 4-5 கலர்ஸ் இருக்கு. உனக்காக வாங்கின ட்ரெஸ் பிடிக்கலையா?
முதல்ல நீ உன்னோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை மாற்ற. மாடர்ன் ட்ரெஸ்ல நீ பார்க்க அழகா இருப்ப. என்னம்மா ஏன் ஒரு மாதிரி இருக்க? நாளைக்கு போகிறது நினச்சி டென்ஷன் இருக்கியா? நைனிடாலுக்கு போகும்போது இந்த கவலை எல்லாம் பறந்துடும். நீ கொஞ்சம் ஹாப்பியா இருமா. என்னங்க? ஹே, என்ன இந்தோ உன் முகம் வாடி போற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? நான் வாங்கிட்டு வந்த இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் போடுறதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா வேண்டாம். நீ வழக்கமா என்ன ட்ரெஸ் பண்ணுவியோ அதை போட்டா போதும். உன்னுடைய வில்லேஜ் பியூட்டியை கெடுக்க நான் விரும்பல. என்னங்க அது? உங்க அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லியே. உன்கிட்ட என்ன சொன்னாங்க? நாளைக்கு நைனிடாலுக்கு நம்ம 2 பேரும் போக முடியாது. ஏன் அப்படி? இன்னைக்கு இங்க ஜோசியர் வந்திருந்தாரு. அவர் தான் சொன்னாரு நம்ம இந்த ட்ரிப் போக வேண்டான்னு. அவர் இன்னொரு விஷயமும் சொன்னாரு. இந்துவும் அருணும் ஒரு 6 மாச காலங்கள் கணவன் மனைவியா வாழாம இருந்தாங்கன்னா அருணுக்கு இருக்கிற எல்லா தோஷங்களும் போயிடும். இது உண்மை. அந்த ட்ரிப்பை தள்ளி போடுறது தான் நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஆபத்து வரும். நாம நாளைக்கு அந்த ட்ரிப்புக்கு போகவும் முடியாது. அடுத்த 6 மாசத்துக்கு புருஷன் பொண்டாட்டிய சேர்ந்து வாழவும் முடியாது. சாமி, அந்த ஆள் சொல்றதை நம்ம எதையும் கேட்க வேண்டாம். அந்த ஆள்னால தான் என் வாழ்க்கையே எப்படி ஆச்சு. என்ன தர்ம சங்கடத்துக்காக நான் ஒரே ஆள் அந்த ஆள் தான். என்னங்க நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? ஜோசியர் உங்க வாழ்க்கையை என்ன பண்ணாருன்னு சொன்னீங்க? அவர் உங்களுக்கு என்ன தர்ம சங்கடத்தை உருவாக்குனாரு? அது வந்து நீங்க சொன்ன அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது வந்து அது ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க அவரை பத்தி இவ்ளோ கோவமா பேசுனீங்க? திடீர்னு பிளான் எல்லாம் கேன்சல் ஆனோன்னு நான் இப்படி கோவமா பேசிட்டேன். எனக்கு அந்த ஆள் மேல கோவம் வந்துருச்சு. என்னங்க அவரை பத்தி அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு அவர் தெய்வம் மாதிரி. அவர் சொல்ற எதுவுமே பலிக்காம போகாது. இந்த வீட்ல இருக்கவங்க மட்டும் இல்ல, நம்ம ஊர்லயே பல பேர் அதை உணர்ந்திருக்காங்க. இந்து, அந்த சாமியார் சொல்றதுலாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா? அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல தூக்கி எறிய நான் தயாரா இருக்கேன். உன்னால முடியுமா? நீங்க எப்பவுமே அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணாலும் நான் அவர் வார்த்தையை மீற மாட்டேன். என்னால அது முடியாதுங்க. எனக்கு ஏன் உயிரை விட பெருசு உங்களோட உயிர் தாங்க. உங்க உயிருக்கு என்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இந்து, நாளைக்கு நம்ம போறதா இருந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கு மேல நீங்க என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன். இன்னையில இருந்து 6 மாசம் வரைக்கும் நம்ம ஒண்ணா ஒரே ரூம்ல படுக்க வேண்டாம். தற்சமயம் நாம கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்து வாழலாம். உன்னால அது முடியுமா? செஞ்சுதானே ஆகணும். நீங்களும் அதுக்கு தயாராகணும். இந்து, நீ எவ்வளவு நல்லவளா இருக்க. எல்லாரும் சேர்ந்து உன்னை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. அத என்னால உன்கிட்ட சொல்லவும் முடியல. என்னங்க நீங்க ஏன் கண் கலங்குறீங்க? என்னங்க இது? என் புருஷன் மனசளவுல வீக்கானால 6 மாசம் வரைக்கும் நாம ஒண்ணு பிரிஞ்சு வாழ போறது இல்லையே. நாம 2 பேரும் இதே வீட்டுல தானே இருக்கோம். புருஷன் பொண்டாட்டியா வாழக்கூடாதுன்னு தானே ஜோசியர் சொன்னாரு. ஆனாலும் உங்க கண்ணு கெட்டுற தூரத்துல, கையை கெட்டுற தூரத்துல நான் இருப்பேன்ல. நம்ம 2 பேரும் பார்த்து பேசுறதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்க.
இந்து என் செல்லமே. இனிமே இந்த மாதிரிலாம் வேண்டாங்க. நான் கிளம்புறேன். இந்து, அவர் இங்க வந்து பேசிட்டு போனதெல்லாம் யோசிச்சு உன் மனசு கஷ்டமா இருக்கா? என்ன வருத்தம்? எனக்கு இப்போ என் விஷயத்த நினைச்சு வருத்தம் இல்ல, உங்க விஷயத்த நினைச்சுதான். ஏன் அப்படி சொல்ற? மறுபடியும் நான் இதே ரூமுக்கு வந்துட்டேன்ல. அடுத்த 6 மாசத்துக்கு உங்களுக்கு பாரமா நான் இந்த ரூம்ல தான் இருக்க போறேன். அதை நினைச்சுதான் எனக்கு வருத்தம். இங்க பாருமா, நீ எனக்கு எப்பவுமே பாரமோ தொந்தரவோ இல்ல. என்னோட இறந்து போன மக இன்னைக்கு உயிரோட இருந்தானா கண்டிப்பா உன் வயசு தான் இருக்கும். உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் என் பொண்ணை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னோட பொண்ணும் பொண்ணு மாதிரி வளர்ந்து ஆளாயிருப்பாள்ல. அம்மா, இறந்து போன என்னோட அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா உங்களை மாதிரியே எனக்கு ஒரு ஆறுதலா இருந்திருப்பாங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் என் அம்மா பத்தி தான் நினைச்சுப்பேன். இங்க பாரு இந்து, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல. எனக்கு உன்கிட்ட எதேதோ சொல்லணும் போல இருக்கு, ஆனா சொல்லவும் முடியல. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கம்மா? ஒண்ணும் இல்லம்மா, அந்த கடவுள் உன் கூடவே தான் இருக்காரு. யாரு என்ன சொன்னாலும் உனக்கு எதுவுமே ஆகாதுமா. நீங்க எதை பத்தி சொல்றீங்கம்மா? ஜோசியர் சொன்னதை பத்தியா சொல்றீங்க? அவர் சொன்ன வார்த்தைகள் தப்பா போக வாய்ப்பே இல்லைல்ல. அது எனக்கும் தெரியுமா. அதனால தானே நான் அவர் மனசை காயப்படுத்திட்டு இதே ரூமுக்கு வந்துட்டேன். அவர் சொன்ன பேச்சையெல்லாம் நீங்க முயற்சி பண்ணாதீங்க. இருந்தாலும் நீ எப்படியாவது அந்த ஹோமத்தை நடத்தியே ஆகணும். அதை இந்த வீட்ல நடத்த முடியாது அப்படின்னா அதை உங்க வீட்ல பண்ணலாம்ல. அதை கண்டிப்பா நடத்தியே ஆகணுமா? அம்மா, அது எனக்காக எதுக்கு மிருத்யுஞ்சய ஹோமம்? அவருக்காக தானே நடத்தணும். நாங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தோம்னா அந்த தோஷம் அவரை தானே பாதிக்கும். பாவம் அவரு. ஜாதகம் அது இதுன்னு எதுவுமே பார்க்காம என்னை விரும்பி கல்யாணம் பண்ணதுனால தானே இப்ப இந்த தோஷம்லாம் வந்திருக்கு. அதனால எனக்காக இல்ல, என் புருஷனுக்காக இந்த மிருத்யுஞ்சய ஹோமம் நடத்தணும். இந்து, நீ எவ்வளவு அப்பாவியா இருக்க. அம்மா, அதுக்கு நீங்க ஏன் அழறீங்க? எனக்கு ஏதேதோ ஞாபகங்கள் வருது, அதனால்தான் கண் கலங்கிட்டேன். உங்க மனசுக்குள்ள ஏதோ கவலை இருக்குன்னு எனக்கு தெரியுது. நான் இப்ப ஏதாச்சும் கேட்டேன்னா அன்னைக்கு மாதிரி என்ன மறுபடியும் ரூம்ல இருந்து வெளியே துரத்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. என்ன நீங்க உங்க இறந்து பொண்ணு மாதிரி பாக்குறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணு கிட்ட உங்க மனசுல இருக்க கஷ்டத்தை பகிர்ந்துக்கலாம்ல. நான் என்னோட விஷயத்தை நினைச்சு வருத்தப்படல இந்து, ஓ நிலைமை நினைச்சுதான் வருத்தப்படுறேன். சரி, நீ தூங்க, நான் இப்ப வந்துடுறேன்.
விஸ்வநாதன் சார் வந்துட்டாரா? விஸ்வநாதன் சார் வந்துட்டாரு. சரி, நான் அவரை கொஞ்சம் பார்க்கணும். நீங்க யாரு? சொல்றேன். சார் உங்களை உள்ள வர சொன்னாரு. தேங்க்யூ. ஓகே சார். ஹலோ ஹலோ, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண ஆளு. வாங்க உட்காருங்க. இல்ல, எனக்கு ஃபோன் பண்ண ஆளுன்னு தான் செக்யூரிட்டி சொன்னாரு. ஆமா, எதுக்கு நீங்க உங்க பேரை சொல்லாம இருக்கீங்க? நான் தான் நேரில் வந்து சொல்றேன்னு சொன்னேன்ல, அதை சொல்ல தான் வந்திருக்கேன். அதோட சேர்த்து உங்களோட மருமக இந்துலேகாவுக்கு பின்னாடி இருக்கிற காம்ப்ளிகேட்டட் பிரச்சனையை பத்தி கொஞ்சம் பேசணும். அது இருக்கட்டும், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் அட்வொகேட் சுப்பிரமணிய சாமி. ஓ, ஐ see. நான் உங்க பேரை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஆளை நேர்ல இப்பதான் பாக்குறேன். அப்போ அட்வொகேட் சுப்பிரமணிய சாமி யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே, அப்படின்னா இனிமே என்னோட வேலை ஈஸியா முடிஞ்சிடும். இல்ல, இந்துலேகாவுக்கும் உங்களுக்கு நடுவுல? எனக்கு இந்துலேகாவுக்கு நடுவுல நேரடியா எந்த அறிமுகமும் இல்லை மிஸ்டர் விஸ்வநாத் சனாய். ஆஹா. ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு இந்துலேகாவை எனக்கு தெரியும். அப்படின்னா? எஸ், இந்துலேகாவுக்கு ஒரு இளைஞனோட மர்டர் கேஸ்ல கணிசமான ஒரு பங்கு இருக்கு. ஐ மீன், இந்த கொலை சம்பந்தமான கேஸ்ல முக்கிய குற்றவாளியோட ஜெயிலுக்கு போறது கூட வாய்ப்பு இருக்கிற பொண்ணு தான் இந்துலேகா. அவங்களும் இந்த கேஸ்ல மாட்டிக்க போறாங்க. இந்துலேகா கொலை கேஸ்ல மாட்டிக்க போறாளா? எஸ், அந்த மர்டர் கேஸோட முக்கியமான ப்ராசிக்யூட்டர் நான் தான். அந்த கேஸோட முக்கியமான குற்றவாளி ஒரு கொட்டேஷன் ரவுடி. இந்துலேகா கொட்டேஷன் கொடுத்ததுனால தான் அந்த மர்டர் நடந்துச்சுன்னு தெரிய வந்துச்சுன்னா அவங்க கைதாகிறது கன்ஃபார்ம். அதை நிரூபிக்கிறது எனக்கும் ரொம்ப ஈஸி. மிஸ்டர் விஸ்வநாத் சனாய், அம்பாட்டு வீட்டோட மருமகளை ஒரு கொட்டேஷன் ரவுடியோட சேர்த்து கோர்ட்டு தண்டிக்கிறத உங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானத்தை கொடுக்கும்ல? அம்பாட்டு வீட்டு ஆளுங்களை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும். இந்துலேகா அம்பாட்டு வீட்டு மருமகன்னு தெரிஞ்சதுனால தான் நான் இந்த கேஸை பற்றி திரும்ப யோசித்தேன். அம்பாட்டு வீட்டு ஆளுங்களுக்கு தன்மான பிரச்சனை வராம இந்த கேஸை டீல் பண்றதுக்கு என்னால முடியும். அது அப்படி ஏதாவது பண்ண முடியுதுன்னா தயவு செய்து நீங்க அதை பண்ணுங்க. பாரம்பரியமான குடும்பத்து மருமக ஒரு கொலை கேஸ்ல மாட்டிக்கிறான்னு சொன்னா அதை எங்களால தாங்கிக்கவே முடியாது. அதுல இருந்து அவளை காப்பாத்த தயவு செஞ்சு நீங்க ஏதாவது பண்ணி தான் ஆகணும். இந்த விஷயத்துல நீங்க என்ன உதவி கேட்டாலும் உங்களுக்கு பண்றதுக்கு தயாரா இருக்கும். அதுக்காக தான் விஸ்வநாத் நான் உங்களை பார்க்கவே வந்திருக்கேன். இந்துலேகா குற்றவாளி ஆகாம நான் பாத்துக்கிறேன். இல்ல, அவளை இந்த கேஸ்ல இல்லாம நம்ம பண்ணிடலாம். ஆனா பதிலுக்கு இந்துலேகா எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். என்னது? அதாவது இந்துலேகா இந்த கேஸ்ல ஒரு சாட்சியா மாறணும். முக்கிய குற்றவாளியான ரகுராமன்கிற கொலைகாரனுக்கு எதிராக அவ ஒரு சாட்சியா மாறினா மட்டும்தான் அம்பாட்டு ஆளுங்களுக்கு ஏற்படுற அவமானத்தை நம்மளால தடுக்க முடியும். இந்துலேகா வீட்டு ஆளுங்களோட இதை பத்தி நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். ஆனா எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. அதனாலதான் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணேன். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த விஷயத்துல நீங்க எனக்கு கேரண்டி தர முடியுமா? அது நான் திடீர்னு எப்படி என்னால் சொல்ல முடியும்? இந்துகிட்ட கலந்து பேசிட்டு நான் ஒரு முடிவு சொல்றேன். ஓகே தானே? ஓகே, அப்படியே பண்ணலாம். ஆனா முடிவை நீங்க சீக்கிரமா சொல்லணும். இல்லைன்னா நான் என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்.
வரட்டுமா சார்? வாங்க. இந்த மாதிரி ஒரு சரக்க என் வாழ்க்கையில இப்படிலாம் தொட்டு ருசிப்பன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என் பொண்ணு பெரிய வீட்டில் சம்மந்தம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட பிராண்டே இப்படி மாறிடுச்சு. என்னையா பண்ணிட்டு இருக்க? இந்த போழா போன குடிய நிறுத்தலனா நான் பாட்டில உடைச்சு போட்டுருவேன். உடைப்பியா? இங்க பாரு, இதோட ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சதுன்னா நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்ட. ஏய், இதோட பேரே தெரிஞ்சுக்க. அது எந்த மண்ணங்கட்டியா இருந்தா எனக்கு என்ன? என்னோட தங்கத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வித்து இப்படி குடிச்சிட்டு இருக்கியா? உன்னோட தங்க நகையா? அது நீ கஷ்டப்பட்டு வாங்கின நகை இல்லையே, அது ஆட்டைய போட்ட நகை தானே. அத பத்திலாம் ரொம்ப கவலைப்படாத. பாரு, சும்மா என் வாய கலராத. இது யாரு? முன்ன பின்ன தெரியாத நம்பரா இருக்கு. அட விட்டு தள்ளு, ஏதாவது கம்பெனி காலா இருக்கும், விட்டு தள்ளு. ஹலோ, யாருங்க? சுமதி, நான் தான் சுபத்ரா. இந்து இந்த கேஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியா மாத்தணும். இந்த அவனுக்கு எதிராக சாட்சியா மாறிட்டானா அந்த ரகுவே இந்துவை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். ஒன்னால தானே ரகு ஒருத்தனை குத்தி கொன்னா. எல்லா விஷயமே எங்களுக்கு தெரியும். இதுல ரொம்பலாம் யோசிக்க ஒன்னும் இல்ல இந்து. நீ கண்ணை மூடிக்கிட்டு ரகுக்கு எதிராக சாட்சி சொல்லிடு. அதை மட்டும் சொல்லிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் வர சொன்னேன். உனக்கு எதிராக கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஒரே ஒரு உண்மையான சாட்சி. இறங்கு. என்னது இது? மோதவரனுக்கு ஆப்படிச்சுதான் பழக்கம். அவளை எனக்கு எதிராக மாத்திரம் நீ முயற்சி பண்ண, அதுக்கப்புறம் இது தாண்டா நடக்கும், தெரிஞ்சுக்கோ. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.